நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும் அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்ப. ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி ஆகாமல் ஜனத ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலம் ஆக்கிக்கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நம்ம சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாத ஆக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பாக்கியத்தை கொடுத்துன்னு இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு? வக்ரகதி ஆகிறார். வக்ரம்னா என்ன? தன்னுடைய பார்வையை சற்று பின்னோக்கி பார்ப்பது, மெதுவாக தன்னுடைய சுழற்சியிலிருந்து அந்த சூழ்நிலை சற்று மந்தமாக செல்வது. ஏற்கனவே சனி பகவான் மந்தக்காரகன். அது மட்டுமல்லாது இன்னும் சற்று குறைவான சுழற்சியில் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனையும் இப்போ வேறு கோணத்தில் கொஞ்சம் பிரதிபலிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். ஆமாம், உங்களுடைய ராசிக்கு 10ல் சனி பகவான் இப்போ வக்ரகதி ஆகிறார். அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு திரும்பி போய் பார்க்குறார் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்ன பலன்கள், எவ்வளவு காலங்கள் உங்களுக்குள்ளான காலம், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம்,
உங்களுடைய காலங்கள் அஷ்டம சனியாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் இந்த தசா புத்தி சனி பகவானுடைய தசா புத்தி அந்தர சூட்சமம் நடக்குதா, கூடுதல் கவனம் வேண்டும். மற்ற தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இது கவசமாக அமையும், அவ்வளோதான். ஆமாம், ஜனன ஜாதகத்தில் உங்கள் சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், என்ன பாவக ரீதியாக இருக்கார், வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் 140 காலம் உங்களுடைய யோகமான காலம். ஆமாம், பெரும் பலன் உண்டாகும். ஆமாம், ஒரு சனி பகவான் வக்கரகதி ஆகிறார். ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திர நேயர்கள் முதல் 90 நாட்கள் உங்களுடைய காலம், அடுத்து வரக்கூடிய 40 நாட்கள் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ முதல் இந்த வக்கரகதி ஆனவுடனே நீங்கள் பயப்பட வேணாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர் முதல் 3 மாத காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் சற்று கவனம் வேண்டும். பெரும் முயற்சிகள் செய்யாதீங்க, தொழிலில் பெரும் பணம் போடாதீங்க. வண்டி வாகனத்தில் வச்சிருக்கிறவங்க மாற்று வண்டி வாங்கத்தில் அப்படியே ஒரு 50 நாள் அதை ரெமடியாக பயன்படுங்க. இந்த 90 நாட்களில் அனைத்து விஷய மாற்றங்களும் நடக்கும். வேலை உயர்வுகள் உண்டாகும், யோகங்கள் உண்டாகும். சொத்து வித்து இன்னொரு சொத்து வாங்கலாம், வீடு மனை வண்டி வாகனம் வாங்கலாம், திருமணம் வாங்கலாம், கல்விகள் பயிலலாம். அனைத்து விஷயங்களுக்கும் இந்த வக்கரகதியான இந்த சனி பகவான் முதல் 90 நாட்கள் உங்களுடைய நாட்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்கரகதி சனி பகவானுடைய விசேஷத்தை மேலும் பெருசாக்கி கொள்ள குளக்கரை, ஆற்றங்கரை, ஏரிக்கரை ஓரங்களில் உள்ள தெய்வங்களை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய விஷயமாக மாறும். ஆமாம், வக்கர தெய்வங்களை வழிபடுங்க, வக்கர காளியை வழிபடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர் இந்த வக்கர சனியிலிருந்து நெகட்டிவ் உங்களுக்கு வராது, பாசிட்டிவ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப ராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் முதல் 90 நாட்கள் மிக மிக கவனம். ஆணி 15 தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 3/10/2024 இந்த 90 நாட்கள் முதல் கவனம் வேண்டும். அப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும், பெருசாக முதலீடு பண்ணணும், பெருசாக நிறுவனம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்கிற பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, அது அப்படியே பயணிக்கட்டும். 90 நாட்கள் முடிந்த பிறகு அடுத்து இந்த சனி பகவான் சதயம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணம் பண்ணும்போது இந்த காலம், இந்த சனி வக்கர காலம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான காலம். அப்போ இந்த வக்கரகதியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள பாலாபிஷேகம் செய்யணும். யாருக்கெல்லாம் ஆல்ரெடி நான் எப்பவுமே சொல்லுவேன், ரோகிணி நட்சத்திரக்கார் அம்பாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. அது எந்த அம்பாளாக இருக்கலாம், கருமாரியா இருக்கலாம், உருமாரியா இருக்கலாம், தேவி ரேணுகா பரமேஸ்வரியா இருக்கலாம், கன்னிகா பரமேஸ்வரியா இருக்கலாம், அங்காளியா இருக்கலாம், அவள் அம்பாளாக இருக்கணும், வராகியாக கூட இருக்கலாம், சரிங்களா, குழந்தை வடிவேலனாக கூட இருக்கலாம். அப்போ உமையவள் அம்பாளுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பாலாபிஷேகம் செய்து வர இந்த சனி பகவான் வக்கரகதியினுடைய நெகட்டிவ் தன்மையிலிருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தன்மை கொடுக்கிறார். இப்போ ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் எவர்திங் பி சக்சஸ். ஆமாம், இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுடைய வெற்றிக்குரிய நர்த்தம். மேக்சிமம் 140 டேஸ் உங்களுடைய காலம், உங்களுடைய காலம். ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுடைய காலம், உங்களுடைய காலம். தொட்டதெல்லாம் துணங்கும், எடுத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயம். இந்த சனி பகவான் புரட்டாதியில் இருக்கட்டும், சதயத்தில் இருக்கட்டும், 140 நாட்களும் ரிஷப ராசியில் உள்ள மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமாக இந்த சனி பகவான் வேலை செய்கிறார். இதுதான் இங்க சூட்சமம். ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக இந்த ரிஷப ராசியில் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு வேணாம். நட்சத்திர ரீதியான பரிகாரத்தை தான் நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்குள்ள 9 பாதங்கள் இருக்கு. நம்ம இன்னும் மைக்ரான் கணக்கில் உள்ள போகல, பாதம் ரீதியாக நம்ம பார்க்கல, பரவாயில்ல. ஒரு 60% நம்ம எடுக்கிறோம், நட்சத்திர ரீதியான விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போ ரிஷப ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? அப்ப ரிஷப ராசியில் உள்ள மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம். வண்டியா யோகம், வேலையா யோகம், புது தொழிலா யோகம், திருமணமா யோகம். அப்ப என்னென்ன காரகத்துவம் வாழ்க்கையில் அத்தனை இன்பங்களும் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அது அத்தனையுமே இந்த சனி பகவான் கொடுக்கிறார். மிருகசீரிடம் அவ்வளோ பாசிட்டிவா இருக்கு, அற்புதமா இருக்கு. இந்த வக்ரகதியினுடைய சனி பகவானுடைய விஷயத்தை இன்னும் மேலும் உங்களுக்குள்ளாத ஆக்கி கொள்ள கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. கும்பாபிஷேகத்தில் உள்ள இந்த பிராமணருக்கு ஏதாவது வஸ்திரம் வாங்கி கொடுங்க.
அல்ல அந்த கும்பாபிஷேகத்தில் உட்காந்து யாகம் பண்ணுறா இல்லையா, அந்த பிராமணருக்கு அந்த பலகை சொல்லுவாப்பார், பலா பலகை செய்து இல்லை தேக்கு பலகை செய்து இந்த மணப்பலகை உட்காரதுக்கு உண்டான ஆசனம் செய்து கொடுங்க. எவ்ரிதிங் பி சக்சஸ் இன் மிருகசீரிஷம் நட்சத்திரம் இந்த சனி வக்கரம். எஸ், நீங்கள் ஒன்றா பாருங்கள், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய நேர்கள், என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் எப்பயுமே சோட போகக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைகளில் உயர்வுக்குண்டானதாக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக என்னுடைய வார்த்தையும் என்னுடைய பரிகாரமும் இருக்க வேண்டும். எந்த நாள், எந்த நட்சத்திரம், எந்த திதி, எந்த ஆலயம் நீங்கள் தொட்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்கள். இதை தான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியம். ஆமாம், நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேரும், என்னுடைய காணொலியை காணக்கூடிய அத்தனை நேயர்களும் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகணும், வாழ்க்கை வெற்றி பெறணும், அத்தனை கோடான கோடி இன்பங்களும் கிடைக்கணும். ரிஷபராசியில் மிருகஷீரம் 100% பாசிட்டிவ். இந்த வக்கரம், சனி வக்கரம். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாக கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக யோசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது? உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேர்களுக்கு கிடைக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, ஆமாம், இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.